எங்ககிட்ட நிறைய சவால்கள் வரும். 5 மணிக்கு ஒருத்தர் காப்பி குடிச்சாருன்னா திரும்பி 7 மணிக்கு வந்து குடிக்கும்போது என்ன காப்பி சரியில்லைன்றவர். அந்த பால் வியாபாரம் கம்மியாச்சுன்னா அந்த பால் சொல்லி டிகாசனும் ஒரு பர்டிகுலர் டைம் ஆச்சுன்னா மாத்திரும். அதுல ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் டிகாசன் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். அந்த நேரத்தில் காப்பி விற்காம இருந்தா அந்த டிகாசன் எடுத்து காப்பி போட்டோம்னா 5 மணிக்கு குடிச்ச அதே கஸ்டமர் 7 மணிக்கு வந்து சரியில்லாம இருக்கும். இதெல்லாம் நாங்க வந்து தடுத்து நிறுத்திடுவோம். அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை டிகாசன் மாத்திரம், 1 ஹவருக்கு ஒரு தடவை அந்த பாலை மாத்திரும். இந்த மாதிரி பல சூழ்நிலைகளுக்கு இப்ப சாம்பார் இருந்ததுன்னா 12 மணிக்கு ஒருத்தர் வந்து சாப்பிட்டாருன்னா அப்போ நல்லா இருக்கு. 3 மணி அதே கொஞ்ச நேரம் கழிச்சு 3 மணிக்கு ஒரு சாம்பார் சரியில்லை பாரு, அது கொஞ்சம் கொதிச்சு உப்பு கொஞ்சம் கூட தெரியும். அந்த மாதிரி சூழ்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி 2-3 தடவை சாம்பார் வைக்கணும். இந்த மாதிரி சில டெக்னிக் இருக்கு. நல்ல வியாபாரம் இருக்கும் போது அந்த வேகத்துல வியாபாரம் இருக்கும்போது இந்த மாதிரி தவறுகள் வராது. எங்களுக்கு நாங்க இப்ப 70 பிரான்ச் வச்சிருக்கோம். தமிழகத்துல 35 பிரான்ச்சுக்கு மேல வச்சிருக்கோம். பெங்களூர்ல ஒரு 12 பிரான்ச் இருக்கு. அப்புறம் டெல்லியில ஒரு பிரான்ச் வச்சிருக்கோம். இப்போ பாண்டிச்சேரியில இருக்கு. இன்னும் எங்களுடைய பிரான்ச் வந்து தமிழகத்துல எல்லாம் விரிவாக்கம் பண்ணலான்னு முயற்சியில இருக்கோம். இது தவிர வேற ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது மைண்ட்ல இருக்கா? நாங்க வந்து எங்களுடைய ஸ்டோர்ல மட்டும் எங்க ப்ராடக்ட் அடையாளம் தயாரிப்புகள் கிடைக்குது. நாங்க வந்து இந்த லேட்டஸ்ட் மிஷினரிஸ் எல்லாம் போட்டு செல்ஃப்ல அதோடைய தரங்கள் இன்னும் கூட்டி நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணி பவுச் பேக்கிங்ல வந்து மார்க்கெட்டிங் வரலான்னு இருக்கோம். எக்ஸ்போர்ட்டுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம வந்து 3 லெவல்ல பிரான்சைசி மாடல் கூட வரலான்னு இருக்கோம். நாங்க இல்லாத ஊர்ல எல்லாம் நிறைய பேர் எங்ககிட்ட பிரான்சைசி மாடல் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த துறையில இந்த உடனே கேஷ் அண்ட் கேரி பிசினஸ் அது ஒரு எங்களுக்கு அட்வான்டேஜ் நல்லா இருக்கு. அதனால எவ்வளவு தூரம் வேணாலும் இது விரிவாக்கம் பண்ணலான்னு ஒரு முயற்சியில் ஈடுபட்டு. உங்களுடைய வியாபாரம் தொழில் அப்படிங்கறத தாண்டி நிறைய அமைப்புகள், குறிப்பா உங்களுடைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன்லயும் பொறுப்புகள் இருக்கீங்களா? அந்த பொறுப்புகள் நிர்வாகம் அப்படிங்கறது எப்படி சார்? நாங்கெல்லாம் நிறைய இந்த துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி இதே தொழில்ல எத்தனையோ பேர் எங்களை போன்ற பல நிறுவனங்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்துதான் நாங்க இந்த தொழிலெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டு அதில் மாற்றமாக ஏதாவது செய்யணும்னு இருந்தோம். அதே மாதிரி இந்த இனிப்பு துறையிலையும் ஹோட்டல் துறையிலையும் நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நல்ல முயற்சி எடுத்து ஒரு முதல் இடத்தை பிடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. வியாபாரத்தில் முடியலன்னா கூட இந்த ஹோட்டல் அதிபர்களுடைய தலைவராகிற பாக்கியமாக கிடைக்கட்டுமே, அது கிடைச்சது. அதை ஏற்றுட்டு இன்னும் தொழில் வளர்ச்சிக்க மற்ற வருங்கால இளைஞர்கள் எல்லாம் இந்த தொழில் நிலையக்கூடாதுங்கிற முயற்சி. ஒரு காலத்தில் வந்து ஹோட்டலுக்கு போய் பில்லை கொடுக்குறேன்னா உள்ள பிடிச்சி மாவாட்டிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் மாறி நிறைய கிரைண்டர் எல்லாமே டெக்னாலஜி